என்னடா அது சக்கர வண்டி? சக்கர வண்டியா? டேய், இதுக்கு பேர் சிங்கிள் ஜெட், பெட்ரோல் பொல்யூஷன் இல்லாத ஒன் மேன் ஸ்கூட்டர், மேட் இன் சுவிட்சர்லாந்து. சுவிஸா? டேய், 40 ரூபாய்க்கு ஒரு எவர்சில்வர் பிளேட்ல 2 சக்கரத்தை வச்சு நடுவுல ஒரு பைப்பை சொருகிட்டு சுவிஸ்ன்றிய எவ்வளவுன்னு சொல்றா? யாருக்கு தெரியும்? மீனாட்சி கோயிலுக்கு வந்த ஃபாரினர் ஒருத்தன் பார்க் பண்ணிட்டு பாத்ரூம் போனான். பார்த்து சுமார் பண்ணா சுட்டுட்டேன். சுட்டதா? நான் நினைச்சேன். ஹலோ சிவா, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன மாதிரி டிடெக்டிவ்க்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். ஐ எம் ராபர்ட் ஷெர்லாக் ஹோம்ஸ். தமிழ்நாட்டிலே நம்பர் 2 டிடெக்டிவ் நான் தான். ஓ, அப்ப நம்பர் 1? அதுவும் நான் தான். நம்மளை பத்தி நாமளே பெருமைப்படுத்தி கூடாது. வாட்ஸ் எ ப்ராப்ளம்? ஆக்சுவலா எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். முதல்ல விஷயத்த சொல்லு. பவளக்கொடிய நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். அது தொலைச்சது யாரு? ராபர்ட், பவளக்கொடிங்கிறது ஒரு பொண்ணு. அடடா, லேடிஸ் மேட்ரு. என் லைஃப் மேட்டர். புரியுது. பவளக்கொடின்றது உன் ஒய்ஃப். மாடி விட்டு பையனோட மதியம் லெட்டர் எழுதி வச்சுட்டு திருப்பதிக்கு ஓடி போய் திருடு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சாயங்காலம் நீ வந்து பார்த்தா ஷாக். உடனே என்கிட்ட வந்திருக்க. ஐ எம் ரைட்? நோ, பவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் என்ன ஓன தப்பு தானே. நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத. ஆனாலும் அப்படியே விட்டுறாத. நீ முதல்ல திருநெல்வேலி போ. திருநெல்வேலிக்கா? எதுக்கு? அங்கதானே என் தம்பி திருநெல்வேலி திருவேங்கட வக்கீலா இருக்கிறான். அவன் கிட்ட போய் குறை சொல்லி அழுவு. அவன் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறது அல்வா சாப்பிடுற மாதிரி. டைவர்ஸ்? எனக்கு எதுக்கு டைவர்ஸ்? யூ ஆர் ரியலி கிரேட். உன் பொண்ணாட்டி ஒன்று விட்டு ஓடி போனது தெரிஞ்சும் அவளை தேடி கண்டுபிடிச்சு வாழ நினைக்கிற பார். நீ எங்கேயோ போயிட்டு சிவா. ஐயோ, பவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சின்ன வயசுல 2 பேரும் ஒன்னா படிச்சோம், அவ்வளவுதான். அப்போ அவ உன் பொண்ணாட்டி இல்லையா? இல்ல. புரியுது. பவள்குடி எப்படி வெயிட்டான பாட்டியோ? சாச்சா, ஸ்லிம்மா தான் இருப்பா. நான் கணத்தை கேட்கல, பணத்தை கேட்கிறேன். ஓ, பணக்கார பொண்ணு தான். சோ பவள்குடி பத்தி நான் கண்டுபிடிச்சு சொன்னா நீ கிட்ட பண்ணி போயிடுவேன். பம்புல மாட்டிக்கிறேன் நானா? ஐயோ, எனக்கு பவளக்கொடியே வேண்டாம். அவளா எப்ப என் கண்ணில் படுறா நான் அப்ப பாத்துக்கிறேன். நீ முதல்ல நாகர்கோயிலுக்கு போய் நல்ல தம்பியா பாரு. நல்ல தம்பியா? அவர் யாரு? என் தம்பி தான். நாகர்கோயில MBBS முடிச்சுட்டு டாக்டரா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை பார்த்துட்டு இருக்கான். நான் போய் மதுரை மாணிக்கத்தை பாக்குறேன். இவர் யாரு? என்ன வந்துட்டு அனுப்பி வச்சார்ல, அவர் தான். ஏய், கூல் மேன் கூல். டிடெக்டிவ்னா 4-5 கேள்வி கேட்க செய்வாங்க. உனக்கு என்ன பவள்குடி பத்தி எல்லாம் தெரியணும், அவ்வளவுதானே? ஒரு நாள் ஜஸ்ட் 24 hours டைம் கொடு. அவ ஜாப்ல இருந்து ஜாதகம் வரைக்கும் தரேன். ஓகே? முடியுமா ராபர்ட்? என்ன பார்த்து முடியுமான்னு கேட்ட முதல் ஆள் நீதான். ஓ, அப்ப இது வரைக்கும் யாருமே உன்னை பார்த்து இப்படி கேட்டது இல்லையா? எப்படி கேட்பாங்க? முதல் கேசி நீ தானே. என்னது? இல்ல, பவளோட போட்டோ தான் இருக்கா? ஓகே சிவா, இப்ப நான் தூங்கிக்கோ. பவளை பத்தி நான் சொன்ன அப்புறம் தூங்கவே மாட்டேன். பாய். ஹலோ, யார்? மனோகரா? டேய் மனோகரே, ஒரு புது கேஸ்டா. ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணு கண்டுபிடிக்கணுமா? அவன்கிட்ட கேட்டேன், அவன் போட்டோ இல்லன்ட்டான். ஆனா இந்த ராபர்ட் ஒரு கேஸ் எடுத்துட்டானா முதல்ல கம்மி கொடுத்த மேலதான் சந்தேகப்படுவான். அவன் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கான்னு செக் பண்ண போயிருந்தேன். அப்போ ஸ்கூல்ல படிச்ச ஒரு சின்ன போட்டோ கிடைச்சிருக்கு. அதை உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அந்த போட்டோ என்லார்ஜ் பண்ணி அந்த பொண்ணை கண்டுபிடி. டேய் குல்லா, 1 சென்டிமீட்டர் என்லார்ஜ் பண்ணா 2 வருஷம் பெருசா தெரியும். ரொம்ப பெருசு பண்ணாதடா, அப்புறம் கேள்வியை தான் கண்டுபிடிக்கணும். சரி, மத்ததெல்லாம் மெட்ராஸ் பேசிக்கலாம். கண்டுபிடிச்சு போய் பாய். எஸ், கம் இன். குட் மார்னிங் பாஸ். நீங்க கேட்ட டிடெக்டிவ் கிட் எல்லாம் கொண்டாந்துட்டேன் பாஸ். எல்லாம் கரெக்டா செக் பண்ணிட்டியா? வந்துட்டேன் பாஸ். இல்லையா, பயங்கர லென்ஸே இல்ல. ஒரு பக்கம் ஒடிஞ்சிச்சு. நான் தான் கண்ணுல குத்துமேனு ஒரு லென்ஸ் எடுத்துட்டேன் பாஸ். சரி, இது எத்தனை அடி இப்ப கவர் பண்ணுது? 200 அடி தூரத்துல யாரு பேசினாலும் கேட்கும் பாஸ். இதேதான் முன்னாடியே சொன்னேன். வாய்ஸ் இருக்கா? கரெக்டா ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகும் பாஸ்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி சரியா வரைக்கும் ஆகல. இப்போ ஓகேவா? இப்ப கண்டிஷனா இருக்குது. ஓகே தானே? இது என்ன புதுசா? அது வாய்ஸ் ட்ராக். வேர்ல்டு கிளாக் பாஸ். வேர்ல்ட் கிளாக். ஹலோ டேய், என்ன தலைவா? என்ன இடத்துல நிக்க சொல்லிட்டு நீ இடத்துல நிக்கிற? தலைவாவா? நான் என்ன ரவுடியா என்ன? சரி விடு பாஸ். இதுக்கு அதே பேட்டரி குழந்தை விட்டு தலைவர் மாதிரி இருக்கு. சரி சாரு. சரி அதை விடு. நான் சொன்ன கேஸ் என்னாச்சு? அது சிம்பிள். அந்த பொண்ணு கேஸ் சொன்னியே, அதை விட சிம்பிள். எப்படி பொண்ணு மேட்டர் கண்டுபிடிச்ச? நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த பொண்ணுக்கு மனநிலை சரியில்லை, கண்டுபிடிச்சா தெரிவிங்கன்னு பக்கத்து வீட்டுக்கார அட்ரஸ் போட்டு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தேன். அந்த பொண்ணு அவ மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. நான் என்ன பண்ண தெரியுமா? நான் உள்ள பூந்து இன்ஸ்பெக்டர் கரெக்ட் பண்ணி மேட்டர் ஓகே பண்ணிட்டேன். டேய் மனோகர், நீ குள்ளம் கிடையாதுடா, பில்ல. எப்படிடா? ஏன் வழி? பல வழி. நீ ரொம்ப பேசுற. வண்டியில ஏறு. இது வண்டின்னு நீ சொல்லக்கூடாது மகனே, அத நான் சொல்லணும். ஏறு ஏறு. ஏறேன் ஏறேன். நீ என்ன இப்ப பொண்ணு பத்தி கேக்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. முதல்ல ஒருத்தன் ஒரு பொண்ணு ஜாதகத்தை கேட்டான், அதான். என்னடா லூஸ் மாதிரி சிரிக்கிற? அதான் நம்ம பரந்தாம இருக்கான்ல. பரந்தாமனா? அதான் பல்லாவரம் பரந்தாம, பெரிய ஜோசிக்காரன். பொண்ணு ஜாதகத்தையே ஓபன் பண்ணிடுவான். முதல்ல இது ஓபன் பண்ணு. ஆமா, இது என்ன எலக்ட்ரானிக் எல்லாம் இருக்கு? அதான் டிடெக்டிவ். என்ன சைட் சீயிங்கா? இன்னைக்கு லேட்டா எழுந்திருச்சேன். அதுக்குள்ள காலேஜ் பஸ் போயிடுச்சு. ஒருத்தனும் கண்ணுல சிக்க மாட்டேங்கிறான். உன் வயசு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் இல்ல, அதான் வருஷம் வருஷம் 18th பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கேனே. ஆமா ஆமா. What is this? சிட்டுக்குருவி லகிமா? ஆமாமா, அது என்னோட இளமை ரகசியம். மிஸ் வேர்ல்ட் வருதுல்ல. என்ன ஜட்ஜாக போறியா? நானா இல்ல கலந்துக்க போறியா? ச்சே, ஏன் அழகுக்கு மிஸ் இந்தியாவா? மிஸ் யூனிவர்ஸ்ல கலந்துக்கலாம். அதெல்லாம் எதுக்குன்னு சும்மா வேடிக்கை பார்க்க போறேன். வேடிக்கைக்கு இவ்வளவா? ஐயோ, ஏன் அழக பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன்னை திருத்தவே முடியாது. சரிதான் போடி. பவல் குட் வாய்ஸ். ரொம்ப அழகா இருக்கிறா, ரொம்ப ஆக்டிவா இருக்காளே. கூட யார் பேபி?